இங்கே ஒருத்தன் டெய்லி 5 லிட்டர் தண்ணி குடிச்சு 300 புஷ்அப் எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஜெயில இருந்து தப்பிக்க தான். ஒரு நாள் லஞ்ச் டைம்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஃபுட்டு சேராத மாதிரி வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்க உள்ள போலீஸ் இவனை செக்அப் பண்றது கூட்டு போறாங்க. அங்க உள்ள நர்ஸு கிட்ட எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறான். அங்க இருந்து ஒரு சீக்ரெட் பேசேஜ் மூலியமா வெளியே போயிடுறான். ஒரு வுட்டன் பாக்ஸை வச்சு வேனுக்கு அடியில மறைஞ்சுக்குவான். போலீஸ் வந்து செக் பண்ண போது தெரியாது. ஆனா அவனோட பிளான ஜெயில விட்டு தப்பிக்கிறது கிடையாது. ரேஸ்டேக் வால்ட்ல பல கோடி பணத்தை திருடுறதுக்கு பாக்குறான். வெளியே அவங்க தப்பிச்சு போனது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள ஒரு ஃபேக்கான சண்டை உருவாக்குறாங்க. அதுல போலீஸ் எல்லாம் கட்டி போட்டுறாங்க. இவங்களும் சிசிடிவி கேமரா ஜன்னல் கதவுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. வெளியே இருந்து யார் உள்ள இருக்காங்க யார் வெளியே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியாத அளவுக்கு பண்றாங்க. இவங்களும் அந்த ரேஸ் ட்ராக் சர்வரை குண்டு போட்டு சுத்தமா கொலாப்ஸ் பண்றாங்க. இதனால அங்க யாருமே கார்டு மூலியமா பணம் கட்ட முடியாது. ஃபுல்லா கேஷ் தான் யூஸ் பண்ண முடியும். இதனால அந்த வால்ட்ல அதிகமான பணம் வந்து சேரும். இவங்க கலெக்ட் பண்ற கேஷ் பூராமே ஒரு பைப் மூலியமா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த பைப்ல ஒரு வேக்காம செட் பண்ணி அது வழியா மொத்த பணத்தை எடுக்கிறாங்க. ஒரு கேரி பேக் மூலியமா வெளியே பணத்தை கொண்டு போயிடுறாங்க. அங்க உள்ள கைதிகள்லாம் நார்மல் ஆயிடுறாங்க. இவங்களும் எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த நர்ஸு ஹீரோவை போய் பார்க்கும்போது அவன் அங்க படுத்திருக்கான். ஆனா இவங்களே அந்த $20 மில்லியன் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேக் கால் மூலியமா சொல்லிடுவாங்க. அவங்களும் பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க சர்வர் ஆல்ரெடி கொலாப்ஸ் பண்ணதுனால அந்த வால்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கே தெரியாது. போலீஸ் 20 மில்லியன் ரெக்கவர் பண்ணதுனால அங்க அவ்வளவுதான் பணம் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இவனும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மண்ணுல புதைச்சு வச்சிருந்த அந்த கார்பேஜ் பேக்கெல்லாம் எடுத்து அந்த பணத்தை பூரா அவங்க குரூப்புக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றான்.